ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சுகாதாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு தான் செலக்ட் பண்ணுறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2022. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, ஜாப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆப் பேர் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா நம்ம கோடான HUNT10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 29 பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கான பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து பிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க மக்கள் நல்வாழ்வு துறையிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு தான். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2022. ஸோ என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட், சோசியல் ஒர்க்கர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், சானிட்டரி ஒர்க்கர், ஏஎன்எம்னு சொல்லி ஒரு 6 விதமான பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மொத்தமாக 12 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருந்து 4வது போஸ்டிங் வரையும் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ள இருக்கணும். 5th போஸ்டிங்க்கும் 6th போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட்டுக்கு மாதம் 35,000, சோசியல் ஒர்க்கருக்கு 13,000, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 10,000, ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு 20,000, சானிட்டரி ஒர்க்கருக்கு 8,500, ஏஎன்எம்க்கு பார்த்தீங்கன்னா 14,000 சம்பளமாக மாதம் தராங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட்டுக்கு பிஜியில் பப்ளிக் ஹெல்த் அல்லது சோசியல் சயின்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜியில் சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க்கில் கிராஜுவேட் அதாவது யூஜி படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் வந்து அதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து மெக்கானிக்கல் ட்ரேடில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சானிட்டரி ஒர்க்கருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஏஎன்எம்க்கு பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஈரோடு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் திண்டல் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சுட்டு அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்கள் சைனை போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி. ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் முழுவதும் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.